அப்பாவை உயிரோட வச்சிருக்கியா இல்ல கொன்னுட்டியா? ஏய், என்ன பேசுற? மேடம், இதுக்கு மேல இவ இந்த வீட்டை இருக்க கூடாது. இதோ கோர்ட் ஆர்டர் தானே கேட்டீங்க? இவன் என்ன டார்ச்சர் பண்றான்னு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கேன். இவனை வீட்ல இருந்து வெளியே போக சொல்லுங்க. நீங்க கோர்ட் ஆர்டர் தானே கேட்டீங்க? இங்க இருக்கு பாருங்க. கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. என் வீட்ல என் கண்ணு முன்னாடி நிக்காது. இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு எரியுது. போ. அஞ்சலி, மாமா திரும்ப வந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் அவரை கடத்தி வச்சிருக்கேன், கொலை பண்ணிட்டேன் நீ சொல்ற பாத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு என்ன துரத்துற அஞ்சலி ஒரு நாள் என்ன தேடி வருவா. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ. வரேன். அஞ்சலி, என்னம்மா இது? நீ என்னமா சொல்லிட்டு இருக்க? அப்பா உயிரோட இருக்காரா? அப்படிதான் நினைக்கிறேன். எத்தனை நாளா எனக்கும் நம்பிக்கை இல்ல. ஆனா சில எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா? அம்மா, கடவுளே, சிவராம உயிரோட தான் இருக்காராங்கா. ஆமா, அதுல என்ன பிரயோஜனம்? மனுஷன் ஏதோ தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்துட்டு தான் சொல்றாங்க. அதான் போலீஸ் எல்லாம் தேடி வந்திருக்கு. நான் கூட இவரை நல்லவருன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது. அவர் இந்த உலகத்துல எங்கேயாவது உயிரோட இருக்கணும். அவர் திரும்ப வந்துடணும். நமக்கு எதுக்கு அவங்க கதை? சரி வாங்க நம்ம போ. வாங்க போலாம். உன்னை 10 மாசம் சுமந்தவிடா நானு. எனக்கெல்லாம் அக்கறை இல்லையா? ஏதோ குடும்பத்து மேல பெருசா இவளுக்குதான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற. டேய், நேத்து வந்தவடா இவ. நீ செஞ்ச காரியத்துக்கு உங்க அப்பா மட்டும் நினைச்சிருந்தாருன்னு வச்சுக்க, இவளெல்லாம் உண்டில்லன்னு பண்ணிருப்பாரு. போனா போது நம்ம புள்ளையாச்சேன்னு விட்டு வைக்கிறாரு. பெருசா பேச வந்துட்ட. நீ பண்றதெல்லாம் நினைச்சு தினம் தினம் உங்க அப்பாவும் நானும் நொந்து போயிட்டு இருக்கோண்டா. நீ எல்லாம் ஏன்டா என் வயித்துல வந்து பிறந்த? எனக்கே வெக்கமா இருக்குடா சொல்றதுக்கு. எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு அவ முந்தாடிய புடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஆம்பளைக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கணும்டா, ஒரு கம்பீரம் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவ எதை செஞ்சாலும் எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கே. அவதான் இந்த குடும்பத்தை காக்குற கடவுளா? ஏண்டா, நீ ஆம்பளை இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஆம்பளைன்னே சொல்லிக்காதடா. போடா இங்க இருந்து. ஏமா இந்த மாதிரிலாம் என் மூஞ்சிலேயே முழிக்காத. போ போங்கற. வெற்றி வெற்றி பாத்தீங்களா அத்தை? அவன் பொண்டாட்டிய திட்டின உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. கோச்சுக்கிட்டு போறான் பாருங்க. இவெல்லாம் என் வயித்துல வந்து பிறந்திருக்கான். என்னைக்கு திருந்த போறானோ? விட்ரி, அவனை திட்டுறதா இப்ப முக்கியம். முதல்ல நம்ம குடும்பத்துக்கு வந்த பிரச்சனைய முடிக்கணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவன் யாருன்னு தெரிஞ்சது அவன் சாவு ரொம்ப கொடுமையா இருக்கும்.
அது நம்ம எதிரிங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா தான் இருக்கும். அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கோவத்துக்கான காரணமே உங்க மேல வச்சிருக்கிற அதிக பாசம்தான். அவங்க உங்களை சுத்தி ஒரு பெரிய மனக்கோட்டையை கட்டி வச்சிருந்தாங்க. அத நம்ம 2 பேரும் சேர்ந்து சுக்குநூறா உடைச்சிட்டோம். அந்த ஆதங்கத்துல இருந்து அவ்வளவு சீக்கிரமா அவங்களால வெளியே வர முடியாது. நமக்கு அவங்க பண்றது கொஞ்சம் தப்பா தெரியல, ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருமே பெரிய துரோகம் செஞ்சிருக்கோம். அது அவ்வளோ ஈஸியா மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்க. 60ஆம் கல்யாணத்துல இருந்து நீங்க பாதியிலே போயிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆளா துடிச்சது யாரு? அம்மா. அத நீங்க தானே சொன்னீங்க. அம்மா எப்பவுமே அம்மா தான் வெற்றி. சண்டை போட்டாலும் விலகி இருந்தாலும் எப்பவுமே நமக்காக துடிக்கிற உறவு அவங்க மட்டும்தான். வார்த்தை வேணா கடுமையா இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தையில எந்த அர்த்தமும் இருக்காது. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவேன்னு ஒரு புள்ளைய அம்மா திட்டுனாலும் உள்ளுக்குள்ள அவன் நல்லா இருக்கணும், அவனுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மா நினைப்பாங்க. அடுத்த நிமிஷமே கோவில்ல போய் நின்னு நான் தெரியாம திட்டேன், என் புள்ளைய நல்லா வச்சுக்கன்னு அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிப்பாங்க. அதுதான் அம்மா. அந்த மாதிரி தான் அத்தையும். மேடம், சாமி கிட்ட பேசுறதை விட்டுட்டு என்கிட்ட பேசணும் மேடம். என்ன பார்த்து மூஞ்சி திருப்பிட்டு அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்காதா? பாருங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது. சீக்கிரமா அத்தை மனசு மாறி சந்தோஷமா உங்ககிட்ட பேசுவாங்க. நான் பேச வைப்பேன். நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறதுக்கு நான் தானே காரணம். மேடம், அப்பெல்லாம் இல்ல நான் தான் காரணம். அதே மாதிரி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன், நீங்க வரி பண்ணாதீங்க.